கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சி அவ்வப்போது தேவைப்படும் போது இடையிலே அதையும் நாம் ஒளிபரப்புவோம். இந்த கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்ததை குறித்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவன் அங்கே 1.5 ஆண்டுகள் தங்கியிருந்து ஊழியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கேதான் அவன் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை சந்திக்கிறான். பவுலுடைய ஊழியத்தில் அவனுடைய குழுவிலே முக்கியமான அங்கத்தினர்கள் ஆக்கிலா பிரிஸ்கிலா. பவுலுக்கு தெரிந்த அந்த கூடார தொழிலை அவர்களும் செய்தார்கள். கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலாவை சந்திக்கிறான். அவங்க எப்படி வருகிறார்கள் என்றால், ரோமாபுரியிலிருந்து எல்லா யூதர்களும் வெளியே போய்விட வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் அங்கே ஒரு கிளவுதி ராயன் ஒரு கட்டளை போட்டான். அவன் ஒரு ட்ரம்ப்புக்கு அண்ணன். ட்ரம்ப் எப்படி அமெரிக்கர்களுக்குன்ற மாதிரி நிறையா வரிகள், இந்தியர்கள் வேலை செய்கிறதுக்கு வீசா வாங்கணுன்னா 88 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு புதுசாக இப்போ உத்தரவு போட்டிருக்கிறான். அந்த மாதிரி இவன் ட்ரம்ப்புக்கு அண்ணன் கிளவுதி ராயன். யூதர்களெல்லாம் ரோமாபுரியை விட்டு வெளியே போயிடணும். இத்தனைக்கும் ரோமாபுரி யூத பட்டணத்துக்கு எல்லா உலகம் முழுசுக்குமே அது தலைநகரம். யூதாவும் இஸ்ரவேலும் ரோமாபுரியினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு அங்கம்தான். அவங்களுக்கு அதான் தலைநகர். அவங்க அங்கே இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு காரணம் இருக்குது, நியாயம் இருக்குது. இப்படி சட்டம் போட்டதுனால ரோமாபுரியில் இருந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாங்க. ஏன்னா கொரிந்து பட்டணம் பெரிய பட்டணம். அன்னைக்கே 7 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்போ உலகத்தினுடைய ஜனத்தொகை ஏறக்குறைய 30 கோடி தான். இப்போ 800 கோடி. 800 கோடி இருக்கும்போதே 7 லட்சம்னா ஓரளவுக்கு அது ஒரு சின்ன பெரிய டவுனு தான், ஒரு சின்ன சிட்டின்னு சொல்லலாம். ஆனால் 30 கோடி இருக்கிற காலத்தில் உலக ஜனத்தொகை 7 லட்சம் பேர் இருந்த ஒரு பெரிய பட்டணம். அதனால் அவர்கள் அங்கே வந்தார்கள். அங்கே வந்தபோது தான் பவுலும் ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் சந்திக்கிறாங்க. பவுல் அவர்களிடத்தில் போய் வேலை செய்கிறான். அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறான். அவனுக்கும் அந்த கூடார தொழில் தெரியும். அதனால் அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறான். அந்த அதாவது கோ இன்சிடெண்ட் அப்படின்வாங்க. அது ஆண்டவர் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகளை ஒன்றாக இணைப்பது. அதாவது எல்லாமே எதுவுமே ஆக்சிடெண்ட் கிடையாது, எல்லாமே இன்சிடெண்ட் தான், எல்லாமே கோ இன்சிடெண்ட். இத்தனைக்கும் அவங்க அப்படி ஒரு உத்தரவு போடப்படுகிறது, அரச உத்தரவு. இவங்க வெளியே வராங்க, அதுவும் கொரிந்துக்கு வராங்க, இவனும் கொரிந்துக்கு போகிறான். பிற்கால காலத்தில் அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பற்றி ரோமர் 16 எழுதுகிறான். அவங்க என் உயிருக்காக தன் கழுத்தையே கொடுத்தவங்கன்னு எழுதுகிறான். வேறு யாரை பற்றியும் அப்படி எழுதலை. பவுல் உயிருக்காக தங்க உயிரை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருந்த, அப்படி தங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றின ஆக்கிலா பிரிஸ்கிலாவை அங்கே தான் சந்திக்கிறான். ஆண்டவர் அங்கே தான், வேறு எந்த பட்டணத்துலையும் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாத வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார். வேறு எந்த பட்டணத்துலையும் ஆண்டவர் பேசியதாக ஒரு குறிப்பு இல்லை. 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 18 கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பயப்படாமல் பேசினார். வேறு எந்த பட்டணத்திலையும் ஆண்டவர் அப்படி பவுலோட பேசலை. ஆவியானவருடைய நடத்துதலில் போனால், மக்கேதோனியாவுக்கு போகும்போகிறதுக்கு முன்னால் ஒரு தரிசனம் கண்டான், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிறாரு, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, நீ மௌனமாக இராத, தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் நீளமான நிருபம், கொரிந்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஏறக்குறைய 30 அதிகாரங்கள், 2 நிருபத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஏறக்குறைய 30 அதிகாரங்கள். இவ்வளோ பெரிய நீளமான நிருபம் யாருக்கும் எழுதுனதில்லை, கொரிந்து பட்டணத்துக்கு தான் எழுதியிருக்கிறான். அதனால் இந்த கொரிந்தியர் நிருபங்கள் மிக முக்கியமான நிருபங்கள். ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் இருந்தது.
2 பாகம் அடிமைகள் தான் இருந்தாங்க. 7 லட்சத்தில் ஏறக்குறைய 5 லட்சம் பேர் அடிமைகள் தான். ஒரு 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பட்டணம். 1000 தேவதாசிகள் அந்த பட்டணத்தில் இருந்தாங்க. ஹோலி ப்ராஸ்டிடியூட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பரிசுத்தமான விபச்சாரிகள். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு முறை விக்கிரக கோயிலில் இருந்துச்சு. இன்றைக்கும் 1-2 இடங்களில் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. கர்நாடகாவில் ஏதோ ஒரு கோயிலில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பெண்கள் தங்களையே கடவுளுக்கென்று அர்ப்பணித்து, கோயிலுக்கென்று அர்ப்பணித்து அங்கே ஆடி பாடுவார்கள். அவர்களை பெரிய மனிதர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவர்களை ஒரு பாலியல் தொழிலாளிகளைப் போல, தேவதாசிகள், தேவர் அடியாள்கள் அப்படின்னு பேர். ஆனால் அது பின்னால் அது தப்பான ஒரு வார்த்தையாய் மாறிவிட்டது. அந்த மாதிரி ஒரு முறை கொரிந்து பட்டணத்தில் இருந்திருக்கு. 1000 தேவதாசிகள் அங்கே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் தான் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஆக்கிலா பிரிஸ்கில்லாவையும் கொடுத்து கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்தார். இந்த நிருபத்துக்கு ஒரு பேர் கொடுப்பதாக இருந்தால் வேறொரு பேர் பைபிளின் வினா விடை பகுதி என்று நான் கொடுக்க முடியும். 1 கொரிந்தியர் 7:1 அவன் சொல்கிறான், நீங்கள் எழுதின காரியங்களை குறித்து என்று ஆரம்பிக்கிறான். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், இவங்க சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் திருமண வாழ்க்கையில் பற்றி அவங்க கேட்ட கேள்வி, விவாகரத்து, திருமண வாழ்க்கை, பிரிந்து போகிறது, அதை பற்றியெல்லாம் பதில் சொல்கிறான். 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா என்பதை பற்றி பதில் சொல்கிறான். 9ஆம் அதிகாரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யலாமா, ஊழியக்காரன் வேலை தொழில் செய்யலாமா கேள்விக்கு பதில் சொல்கிறான். 11ஆம் அதிகாரத்தில் முக்காடு போடுவது, திருவிருந்து பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான். 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை பற்றி பதில் சொல்கிறான். 13ஆம் அதிகாரத்தில் தேவ அன்பை பற்றி பதில் சொல்கிறான். 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷைகளை எப்படி பேசணும், எங்கே பேசணும் என்பதை பற்றி பதில் சொல்கிறான். 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி பைபிளில் வேறு எங்கேயும் இவ்வளோ அழகாக இல்லை. அவ்வளோ அழகாக, அவ்வளவு தெளிமையாக, அவ்வளவு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 நமக்கு தெரியும், அன்பை பற்றிய அதிகாரம். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் பைபிளில் வேறு எங்கேயும் இல்லை. அதுவும் கேள்விகளுக்கு பதில் எழுதினது தான். ஆகவே இந்த புத்தகத்தை பைபிளின் வினா விடை பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமென்.